ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான 3ஆம் மாதத்தின் காலையில் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் யாவர்களுக்கும் நல்வாழ்த்துகள், ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். நம் தேவன் நல்லவர், நம்மை மற்றும் அதிசயமாக அற்புதமாக நடத்தி வருகிறார். இன்று காலை நாம் யாவர்களும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மில் பாராட்டி வருகின்ற அவருடைய மகா தயவு, அன்பு. அருமையானவர்களே, நம்மை சூழ்ந்து பல காரியங்களின் நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் எதிர்பாராத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறபடினாலே ஆண்டவருடைய மகா தயவின் பாதுகாப்பு, வழிநடத்துதல், ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருந்து கடந்த 2 மாதங்கள் நடத்தி வந்தது. 2 மாதங்களிலே தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்று காலை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய நன்மையும் அதிசயங்களையும் 2 மாதங்கள் நாம் ருசி பார்த்து வரும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய மகா கிருபை உங்கள் யாவர்களையும் 2 மாதங்கள் சூழ்ந்து வழிநடத்தி வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்தின் 3ஆம் மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் தமது வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை நம் தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் இருக்கிறது. அதனால்தான் நம்மை சூழ்ந்து என்ன நடந்தாலும் நாம் பதறாமல், கலங்காமல் அவருக்குள்ளே திட நின்று வர கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு தருகிற நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம் அவருடைய வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களே உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவர் மோசேயை மலையின் மேல் வர சொன்னார். மோசே 40 நாட்கள் மலையின் மேல் இருந்து தேவன் அவருக்கு கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகளை அவர் எடுத்துக்கொண்டு கீழே வரும் பொழுது அவர் பார்த்த காட்சி வித்தியாசமாய் இருந்தது. ஜனங்கள் அந்த இடத்தில் செய்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்று அறிந்த அந்த கற்பனைகள் இருந்த கற்களை உடைத்து விட்டார். மறுபடியும் ஆண்டவர் மோசேயை பார்த்து, நீ கற்களை எடுத்து மேலே வா, நான் உனக்கு தருவேன் இந்த வார்த்தைகளை என்று சொன்னார். அவர் அங்கு சென்று தெய்வ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சரியில்லை என்று உணர்ந்து ஜபிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை சொன்னார். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் மோசே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த காரியங்களை நான் உன்னோடு கூட இருந்து செய்கிறேன் என்று மக்கள் காண்பார்கள். அப்போ ஆண்டவர் மோசேக்கு இந்த இடத்துல சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு உடன்படிக்கை பண்ணேன். அது என்றால் யாரும் இதுவரை காணப்படாத ஒரு பெரிய காரியத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன். அதே போல ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 99 வயது இருந்த ஆபிரகாமோடு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொள். அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்கின்ற உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்து அவர் பண்ணினார். யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், பரதேசியாய் இருந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நீ சொல். இப்பொழுது அவர்கள் இருக்கிற இந்த தேசம் பரதேசியான தேசமாக இருக்கிறது. அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினார். யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவன் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாய் தந்தார். எண்ணாகமும் 25:12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆரோனின் குமாரனாகிய பீனேயாசுக்கு அவர் ஒரு வாக்கு பண்ணி சொல்லுகிறார்,
என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளை இடுகிறேன். மோசே, பீனெயாசுக்கு நீ சொல்லுவாயாக, என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளை இடுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவர், உடன்படிக்கை செய்கிறவர். எதெல்லாம் வாக்கு பண்ணுகிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர். எந்த காரியங்களெல்லாம் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அதை நிறைவேற்றியே தீர்க்கிறவர். இத்தனை மக்களுக்கு அவர் செய்த உடன்படிக்கை அவர் செய்து தீர்த்தார், வாக்கு பண்ணினார், நிறைவேற்றினார். மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த உடன்படிக்கையை அவர்கள் கைக்கொண்டார்கள். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்று என்னவென்றா, இஸ்ரவேல் மக்களுக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவம், உடன்படிக்கை உங்களோடு கூட நான் பண்ணுகிறேன். இந்த மாதம் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதிசயங்களை காண செய்வேன். மோசேக்கு சொன்னால் அதிசயங்களை காண செய்வேன். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டடைவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்து சொல்லுகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிசயமான மாதம், ஒரு ஆச்சரியமான காரியங்களை பெறுகிற மாதம். தேவன் தமது ஜனத்தோடு செய்த உடன்படிக்கையெல்லாம் நிறைவேற்றினார். இன்று காலை உங்களோடு கூட அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அதிசயங்களை காணப்போகிறீர். ஒரு உடன்படிக்கையின் தேவன், அவர் பண்ணுகிற உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். இன்று காலை எங்க இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசட்டும். விசுவாசிங்கள், சொன்னவர் செய்து தீர்த்து முடிப்பார். உங்கள் உள்ளங்களை இன்று காலை அவருக்குள் தைரியமாக இருக்கட்டும். அவரை விசுவாசிங்கள். அவர் செய்கிற உடன்படிக்கை, இந்த மாதம் அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்வேன், குடும்பங்களிலும் செய்வேன், ஆச்சரியமான காரியங்களை செய்வேன். அதை நீங்கள் காணுவீர்கள், அதை நீங்க விசுவாசிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் சரியே, இன்று காலை கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். உங்கள் விசுவாசம் இந்த வார்த்தைகளில் வரட்டும். தேவனும் அவருடைய வார்த்தை மாறாதவர்கள். அவர் எது சொல்லுகிறாரோ அது தீர்த்து முடிகிற வரை அமைதியாய் இருக்கவே மாட்டார். இன்று காலை கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்கள் குடும்பங்கள், உங்கள் வாழ்க்கை, நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் அதிசயங்களை காண்பீர்கள். ஆசீர்வாதத்தை தருவார். இந்த மாதம் உங்களுக்கு அதிசயமான மாதமாய் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சொன்ன அத்தனை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக விசுவாசித்து விசுவாசத்துடனே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர், நீர் மக்களை ஆசீர்வதிக்கிறவர். உமண்டை யாரெல்லாம் வருகிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற ஆண்டவர் அல்ல. அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன். அன்பு தகப்பனே, இந்த வருஷத்தின் 2 மாதங்கள் அருமையான உடைய மக்களே, அவருடைய குடும்பங்களே நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்தீர். உமக்கு நன்றி. 2 மாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வந்தீர். உமக்கு நன்றி. இந்த வருஷத்தின் 3ஆம் மாதத்தை பார்க்கவும் தேவன் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி. இந்த 3ஆம் மாதத்தில் பிரவேசித்திருக்கிற அருமையான உடைய மக்களுக்காக, நீர் சொன்ன உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணினீர், பீனெயாசுடைய உடன்படிக்கை பண்ணினீர், இஸ்ரவேல் மக்களோட உடன்படிக்கை பண்ணினீர். அதை நீர் ஆசீர்வதித்திரப்பா. அப்படி அன்பான மக்கள் இந்த காலை வேளையில கேட்ட இந்த செய்தி இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இவர்களோடு கூட இந்த மாதம் நீர் உடன்படிக்கை பண்ணுகிறீர். இந்த மாதம் அதிசயங்களை நான் உங்களுக்கு செய்வேன், அற்புதங்களை செய்வேன், ஆசீர்வதிப்பேன். உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கட்டும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் பெறுகிற மாதமாய் இருப்பதாக. நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் வாழுகிற, பிறர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற மாதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அருமையான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் தேவ மகிமை
எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். குடும்பங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழட்டும். இவருடைய குடும்பத்திற்கு விரோதமாக பொல்லாத சத்துரு செய்ய நினைக்கிற எல்லா அவருடைய திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். 2 மாதம் தேவனாக, ஆண்டவராக, இரட்சகராக இருந்தவர் இந்த 3ஆம் மாதத்திலும் இவர்களோடு இருக்க வேண்டும். தேவன் இவர்கள் குடியிருக்க தந்த அந்த வாசஸ்தலங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பரிசுத்த கண்கள் வீட்டின் மேல் நோக்கமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் எப்பொழுதும் ஆண்டவருடைய துதிகளின் சத்தம், ஜெப சத்தம் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் என்னெல்லாம் செய்யணும் என்று குடும்பமாக தனியாக நினைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இந்த மாதம் எந்த காரியத்தை செய்ய தன்னுடைய கரங்களை வைக்கும் பொழுது அதை கர்த்தர் பலனாக மாற்றி தாங்கப்பா. ஆசீர்வதிங்க. கை பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாங்க. உத்தியோகங்களிலே அதிசயங்களை காணட்டும், அற்புதங்களை பெறட்டும். குடும்பங்களில் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்று வாழ உதவி செய்வீராக. உத்தியோகத்திற்கு செல்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தினாலும் சௌக்கியத்தினாலும் பலத்தினாலும் நிரப்புவீராக. பெற்றவர்களை நேசித்து கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், தகப்பனே, எக்ஸாம் வந்து கொண்டிருக்கிறது, அதற்காக பிள்ளைகள் ஆயத்தமாகணும். நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் விவேகத்தையும் கொடுத்து பிள்ளைகள் நல்ல படிக்க உதவி செய்வீராக. பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரச் செய்யுங்க. செல்லுகிற ஆலயங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. பிரயாணங்களிலும் தேவன் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இந்த மாதம் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்கிற குடும்பங்களாக, விசுவாச மக்களாக இருக்க தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3ஆம் மாதம் அதிசயங்களை பெற்று வாழுங்கள். God bless you. Let this month be a great blessed month to you. Amen.